ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று சொல்ல போகிறேன். அது என்னென்னு சொன்னால், ஒரு செய்தி உண்டு. இப்போ நீங்களும் சோசியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த செய்தி எல்லாரையும் ஒரு மன உளைச்சலுக்குள்ளாக்கி இருக்குது. அந்த விஷயத்தையே நான் சொல்ல போகிறேன்ற விஷயத்தையும் நான் சொல்கிறேன். முதலாவது அது என்ன விஷயம்னு சொன்னால், இப்போ கிட்டத்தில் கடன் பிரச்சனையால் ஒரு முன்னாள் போராளி ஒரு ஆள் மன்னாரில் ஒரு முன்னாள் போராளி ஒரு ஆள் என்ன செஞ்சுருக்கான்னு சொன்னால், தன்னோட கிட்னியை விற்றுருக்கா. அந்த ஒரு செய்தி இப்போ தொடர்ந்து போய்கொண்டிருக்குது. அதை ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்ச பிறகு அவ மீடியா எல்லாத்துக்கும் கொடுத்துருக்குறா. அப்போ அந்த ஸ்டோரிகள் எல்லாத்தையும் நான் வச்சு பார்த்த நேரம் அதில் சில விஷயங்கள் தெளிவாக விளங்கினது. இதில் அவாவிலையும் கொஞ்சம் பிழை இருக்குது. அதே நேரம் அந்த கடன் கொடுத்தாக்கள்லேயும் கொஞ்சம் பிழை இருக்குது. அந்த கடனால் வர பிரச்சனை ஒரு சாதாரண சின்ன விஷயம் இல்லை. நிறைய பேர் இதால் நிறைய விஷயம் பேஸ் பண்ணியிருக்கேன். நான் முதல்ல ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அது ஏன் நான் போட்டேன்னா, நாங்கள் இப்போ ஃபைனான்சியல் சம்மந்தமாக தான் எங்களோட சேனலில் பேச போகிறோம். அப்போ மக்கள் கொஞ்சம் ஃபைனான்சியலாக ஃப்ரீடமாகணும். இந்த ஃபைனான்சியலாக ஃப்ரீடமானால் தான் நாங்கள் ஒரு பிஸ்னஸோ ஏதோ ஒரு விஷயம் செய்யலாம். அப்போ நான் அதுக்கு தயார்படுத்தி கொண்டிருக்கேன். இப்போ நான் ஒரு பிஸ்னஸுக்குள்ளே போகிறேன்னு சொன்னாலும் நான் என்ன தயார்படுத்தணும். அதே மாதிரி என்னோட ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு நான் சில விஷயத்த சொல்கிறது என்னென்னு சொன்னால், அந்த கடனுக்குள்ளே போய் மாட்டிக்கொள்ளாதீங்க, கடனுக்குள்ளே போய் மாட்டிக்கொள்ளாதீங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். ஏன்னா அது பெரிய ஒரு பாரிய மன உளைச்சலை கொண்டு வரும். எங்களை நிம்மதியாக இருக்கவே விடாது. அதோட தவறான முடிவுகளை எடுக்க வச்சிடும். அப்போ அதுக்காண்டித்தான் நான் நிறைய பேருக்கு சொல்கிறேன், உண்டு கடன் வாங்குறதும் பிரச்சனை தான், கடன் கொடுக்குறதும் பிரச்சனை. ஆனால் நல்ல கடன் சொல்லி ஒரு விஷயம் இருக்கும்னு சொன்னேன் நான். அது நீங்கள் பேங்கில் ஒரு சட்ட விரோதமாக இல்லை, சட்ட விதிப்படி உங்களோட வியாபாரத்துக்கு நீங்கள் எடுக்க போகிற கடன் சொன்னால், அப்போ நீங்கள் ஒரு வியாபாரம் செய்றீங்க, அந்த அது சம்மந்தமான பிஸ்னஸ் பிளான் எழுதுறீங்க, அது சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணி எடுக்கிற கடன் உங்களுக்கு எந்த ஒரு வகையிலையும் தீங்கு விளைவிக்காது. அந்த கடன் நீங்கள் சரியாக கட்டி முடிச்சிங்கன்னு சொன்னால் சரி. இப்போ அதை விட வேறு கடன்கள் இருக்குது, நிறைய கடன் இருக்குது. அது எல்லா கடனுமே நீங்கள் வாங்குகிற கடன் நீங்கள் கட்டி முடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் அதில் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வராது தான். ஆனாலும் சில விஷயம் நாங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன்னா நிறைய ஸ்கேம் நடந்து கொண்டிருக்கு. இப்போ ஆன்லைனில் எடுத்து பார்த்தா உங்களுக்கு கடன் வேணுமா, உடனே அப்ளை பண்ணுங்கள், உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அனுப்புங்கன்னு சொல்லி லிங்க் எல்லாம் வரும். அப்போ அதில் நிறைய ஃபேக்கான விஷயங்களும் கொண்டிருக்கு. அது எல்லாம் போக இந்த நிதி கடன்னு சொல்லி ஒரு விஷயத்தில் நிறைய பேர் கடந்த காலத்தில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்லி நாங்கள் ஒரு ரிசர்ச் மூலமாக தெரிஞ்சு கொண்டுறாங்க. அப்போ அதை பற்றியும் நான் நிறைய திறம் சோசியல் மீடியாவில் எழுதியிருக்கிறேன். அப்போ இப்படியான விஷயம் நான் பாதிக்கிறோம்னா யாரோ பாதிக்கிறேன்ட்டு இல்லாமல் அது அவங்களும் எங்களோட இடத்துல இருக்கிறாக்கள், எங்களோட மக்கள், எங்களோட பெண்கள். அப்போ நாங்கள் அவங்கள ஓரளவுக்காச்சும் காப்பாற்றி விடணுன்றதுக்காண்டி தான் அந்த விஷயத்தை பகிர்றேன். முதலாவது அதில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தவா என்னென்னு சொன்னால், சீட்டு கட்டின இடத்துல தான் அந்த ஒரு பிரச்சனை ஒன்று நடந்திருக்கு. நான் சொல்கிற விஷயம் என்னென்னு சொன்னால், பேங்கில் ஒரு பிஸ்னஸுக்கு நீங்கள் லோன் எடுக்கிறீங்கன்னு சொன்னால், பிஸ்னஸை தவிர வேறு இதுகளுக்கு லோன் எடுக்கிறது எவ்வளோத்துக்கு தவிர்க்க இயலுமோ அவ்வளோத்துக்கு நல்ல. லோன் இல்லாமல் வாழ்கிறது உண்மையாகவே நல்ல. பிஸ்னஸுக்கு லோன் எடுக்கிறீங்கன்னா ஓகே, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் செஞ்சால் அது கண்டிப்பாக லோன் எடுத்துக்கொண்டு தான் போகணும். அப்போ அது பிரச்சனை இல்லை. ஏன்னா அது உங்களுக்கு திருப்பி ஒரு இன்கம்மை கொண்டு வரும், ப்ராஃபிட்டை கொண்டு வரும். அந்த ப்ராஃபிட்லேருந்து நீங்கள் அந்த லோனை அடைச்சி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த விஷயம் அது ஓகேயா இருக்கும். இப்போ நீங்கள் சட்ட விதிமுறைப்படி எடுக்கிற லோன் ஓகே தான். இப்போ பேங்கும் நிறைய விஷயம் சரியான முறையில் கையாளாமல் விடுறதால தான் மக்கள் வேறு ஃபைனான்ஸ் கம்பெனிகிட்டையோ இல்லை நிதி நிறுவனங்கள்கிட்ட அல்லது சட்ட மீட்டர் வட்டின்னு சொல்லி இப்போ சட்டபூர்வமாக செய்யாமல் சட்டவிரோதமாக செய்கிற ஆக்கள்கிட்ட எல்லாம் போய் நாங்கள் மாற்றுறதுக்கு காரணம் அதுதான். அப்போ முன்னொரு காலத்தில் பேங்க் என்ன செஞ்சேன்னு சொன்னால், போர் நடந்த நேரங்களில்
கடன் கொடுக்க எல்லாருக்கும் வந்து அந்த வார இன்கம் வந்து பாதிப்படைஞ்ச நேரம் அரசாங்க ஊழியர்களுக்கு மட்டும் என்ன நடந்தாலும் இந்த வருமானம் வந்து கொண்டே இருந்தது. அப்போ அந்த ஒரு காரணத்துக்காண்டி அதை தான் ஸ்டேபிளாக வச்சுக்கொண்டு இப்போ வரைக்கும் அந்த அரசாங்க ஊழியர்களை வந்து பிணையாளியாக கேட்குறதுக்கு காரணம் வந்து பேங்க் வந்து கேட்குறதுக்கு காரணம் இதுதான். நார்மலாக வந்து யாருமே இன்னொரு ஆளுக்கு லோன் எடுக்கிறேன்னு சொன்னால் பிணையாளியாக போகிறதுக்கு பெரும்பாலும் சம்மதிக்க மாட்டேனும். அதால் நிறைய பேர் பிரச்சனையும் அனுபவிச்சிருப்பினும். இப்போ நான் நம்பிக்கையின் அடிப்படையில் அவை உதவி செய்ய போனாலும் அது பிரச்சனைகள் வரும். அப்போ ஒரு பிஸ்னஸுக்கு வந்து ஒரு முயற்சியின் அடிப்படையிலோ இல்லாது அவன் செயற்பாடுகளின் அடிப்படையில் வந்து லோன்களை வந்து பேங்க் வந்து சரியான முறையில் கொடுக்காம விடுறதால தான் கூடுதலான வட்டிக்கு மீட்டர் வட்டிக்குன்னெல்லாம் வெளியில் போய் ட்ரை பண்ணி நிறைய பேர் வந்து ஸ்கேமில் மாட்டிக்கொள்கிறாங்களா. அது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு விஷயம் ஒன்று இருக்குது. அதாவது நாங்கள் வந்து ஒரு 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 இடத்துல வந்து லோன் எடுக்கிறோம்னு சொன்னால் அல்லது எங்களோட காசை கொண்டு போய் ஒரு இடத்துல போடுறோம்னு சொன்னால் மத்திய வங்கி அப்ரூவல் கொடுத்த ஒரு இடத்துல தான் நாங்கள் அதை செய்யணும். இப்போ நாங்கள் சீட்டு போடுறோம்ன்ற சீட்டு வந்து இப்போ பாரம்பரியமாக எல்லாருமே போடுறதான். அப்போ அது வந்து பிள்ளைன்னு சொல்லலாது. ஆனால் மக்கள் வந்து பாரம்பரியமாக அது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் செய்து கொண்ட விஷயம். ஆனால் சில நேரம் சீட்டு போடுறாக்கள் சீட்டு போட்டுட்டு அந்த காசை கொண்டு போனாலோ அல்லது சீட்டு கட்டினாக்கள் அவன் காசை முதல்ல எடுத்துட்டு கட்டாமல் விட்டாலோ பிறகு வாராக்களுக்கு நெருக்கடிகள் வரும். அப்படியான சில இதில் வந்து 2 பேருமே வந்து பாதிக்கப்படுறேன். இப்போ இது வந்து உண்மையாக வந்து சட்ட ரீதியாக வந்து அமல்படுத்தாத ஒரு விஷயம். அப்போ அதை வந்து நம்பிக்கையின் அடிப்படையில் தான் எல்லாரும் செய்யணும். அப்போ அதால் பிரச்சனைகளும் பாரத்துக்கான சந்தர்ப்பங்கள் வந்து கூட இருக்குது. அப்போ அதை நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணித்தான் அந்த விஷயத்தை செய்யணும். அது போக மற்றது வந்து இப்படி கடன் வந்து ஒருத்தர் வாங்கி நிறைய பிரச்சனைகள் கொடுத்து கொண்டிருக்கணும்னு சொன்னால் அது சம்மந்தமாக நீங்கள் வந்து ஒரு முறைப்பாடை வந்து செய்யலாம். இல்லாட்டிக்கு இல்லை அது போக வந்து நீங்கள் வந்து இப்போ கடன் வாங்குறீங்கன்னு சொன்னால் ஓகே, இது வரைக்கும் கடன் வாங்கினா மேக்ஸிமம் அந்த கடனை நீங்கள் எவ்வளவு தூரம் அடைக்க முடியுமோ அதை அடைச்சி கொள்வது நல்ல. ஏன்னா நீங்கள் ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்குறீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அது நீங்கள் கடன் திருப்பி கொடுத்தே ஆகணும். நீங்கள் திருப்பி கொடுப்பீங்கன்னு சொல்லி தான் கடன் வாங்கினீங்க. அப்போ அதால் கடன் கொடுத்த ஒரு ஆளை வந்து பாரிய அளவில் நாங்கள் குற்றம் சாட்டவும் முடியாது. ஆனால் அவை வந்து சட்டவிரோதமாக நடந்து கொள்ளைக்க வன்முறையை கையாளைக்க அது வந்து ஒரு குற்றமாக தான் கருதப்படும். அப்போ அப்படியான நேரங்களில் நீங்கள் வந்து போலீஸ் அதிகாரிகள்கிட்ட சொல்லி உரிய நடவடிக்கைகளை எடுக்கத்தான் வேணும். அதே நேரம் நீங்களும் உங்களுடைய கடனை வந்து வாங்கியிருக்கிறீங்கன்னா அந்த கடனை வந்து நீங்களும் நியாயப்படி கட்டத்தான் வேணும். உண்மையாகவே நீங்கள் என்னோட கடன் வாங்குறீங்கன்னு சொன்னால் அதை திருப்பி கொடுக்க வேண்டியது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே நேரம் வந்து இன்னொரு ஆள் வந்து கடன் தாரர்ன்னு சொன்னால் அவை வந்து எங்களை கடன் கொடுத்துட்டோம்ன்றதுக்கான மரியாதை இல்லாமல் நடத்துகிறதுக்கோ இல்லை எங்கள் மீதான வன்முறைகளை செலுத்துறதுக்கோ இல்லை தேவையற்ற துஷ்பிரயோகங்கள் செய்கிறதுக்கோ அவைக்கு இந்த ஒரு உரிமையும் இல்லை. அது வந்து மனித உரிமை மீறலாக தான் கருதப்படும். அப்போ நீங்கள் அப்படியான சம்பவங்கள் நடக்க கண்டிப்பாக நீங்கள் அது சம்மந்தமாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். மேக்சிமம் நீங்கள் இப்படி தனிப்பட்ட கடன்கள், சீட்டுகள், நம்பிக்கையற்ற சீட்டுகள் போடுறது அப்படியான விஷயங்களை தவிர்க்கிறது எவ்வளவோ நல்ல. இனி வருங்காலத்தில் இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்து நடந்து கொள்ளுங்க. இனி இப்படியான சம்பவங்கள் நடக்காமல் நாங்கள் தடுக்கிறதுக்கு இது ஒரு யுக்தியாக இருக்கும். ஏன்னா தவிர்க்கிறது உழவு நல்ல. முதலாவது நாங்கள் எங்கள்லேருந்து ஒரு மாற்றத்தை ஆரம்பிக்கணும். இப்போ நாங்கள் கடன் எடுத்துட்டு முழுப்பிள்ளையும் அவையில் சொல்லவும் மேலாது. நாங்கள் கடன் எடுக்கிறோம்னா நாங்களும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். அதுக்கு சரியான முறையில் நாங்களும் பதில் சொல்லணும். அதே நேரம் வந்து எங்களுக்கு கடன் வழங்கின ஒருத்தரும் வந்து எங்கள் மேலே வந்து அவதூறு பரப்புறதோ அல்லது எங்களை கொடுமைப்படுத்துகிறதோ அல்லது வன்முறைக்குள்ளாக்கப்படுதோ அது வந்து சட்டப்படி குற்றம்.
அது வந்து சட்டப்படி குற்றம். அப்படியான சம்பவங்கள் நடக்க நீங்கள் அது சம்மந்தமாக தாராளமாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம். மற்றது இனி வருங்காலத்தில் இப்படியான சம்பவங்கள் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். நீங்களும் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கோ. நன்றி.